அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். கடன்கள் அடைவதற்கு ரோஜா பரிகாரம் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ₹1 கூட செலவில்லாத பரிகாரம். இதை இன்றைய தினம் தீபாவளியான இந்த நாளில் நாம் செஞ்சுட்டு 3 மாதம் கழித்து வருகின்ற அமாவாசை அன்று மறுபடியும் இதை மாற்ற வேண்டும். இப்போ நமக்கு ஐப்பசி அமாவாசை இல்லையா? அப்போது இந்த ஐப்பசி அமாவாசைக்கு நாம் இதை பண்ணுறோம். இதை தொடர்ந்து வருகின்ற கார்த்திகை, மார்கழி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அமாவாசை என்று இதை நாம் மாற்றணும். இப்போ மார்கழியில் நாம் மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா மார்கழி, தை, மாசியில் நாம் மாற்றணும். இப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே வரும்போது கடன்கள் நிச்சயமாக அடையும். இது இன்றைய தினம் செய்யணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த துணியையே அலசி போட்டுட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு துணி எடுத்துக்கங்க. அதில் தாமரை மலர் இருந்தால் வையுங்க. ஆனால் அந்த மலரில் தண்ணீர் எதுவும், ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூட்டையாக கட்டி பீரோவில் வைக்க போகிறோம். அப்போ தண்ணி இருந்ததுன்னா அது பாழாயிடும். தாமரை மலர் வைங்க. ரோஸாக இருக்கக்கூடிய தாமரை அல்லது வெண்தாமரை கூட வைக்கலாம். ஆனால் ரோஸாக இருக்கக்கூடிய தாமரை தான் இதற்கு சிறந்தது. ஒருவேளை அது கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால் அது கிடைக்கல அப்படின்னா சிகப்பு கலர் ரோஜா வச்சுக்கோங்க. வச்சுட்டு குங்குமம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு சிட்டிக்கை, நம்ம 3 விரல்களால் பிடிச்சு எடுக்கும்போது எவ்வளவு வருதோ அவ்வளவு வச்சுடுங்க. அடுத்து சிகப்பு சந்தனம், அதனுடைய பொடியை வைங்க. கடைகளில் கிடைக்குது இப்போ, அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சந்தன பில்லை ஒன்று இருந்தால் அதை வச்சுடுங்க. வச்சுட்டு இதை ஒரு மூட்டையாக கட்டி ஒரு தீபம் ஏற்றி இந்த மூட்டைக்கு தீபம் காமிச்சிட்டு அதற்கு பிறகு தூபத்தை காமிச்சிட்டு நீங்கள் மனசார மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டி கடனெல்லாம் எங்களுக்கு அடைந்து விட வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டி இதை நீங்கள் மாலை 6 மணிக்குள்ளே, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2-3 மணிக்குள்ளேயே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுடணும். முடியல அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ளேயாவது இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பீரோவில் வச்சுட்டீங்க அப்படின்னா கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். இந்த பரிகாரத்தை நாம் போன வருடம் சொல்ல மறந்துட்டோம். அதற்கு முந்தைய வருடம் சொல்லியிருந்தோம். நிறைய சகோதரிகள் போன வருடமே கேட்டிருந்தாங்க. நேர இன்மை காரணமாக அது என்னால் பதிவிட முடியல. இன்றைய தினம் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். நிச்சயமாக எல்லாருமே செய்யுங்க. உங்களுடைய கடன்கள் எல்லாமே பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால், மகாலட்சுமி தாயாரின் அனுகிரக